தூத்துக்குடி துறைமுக நகரம் என்ற அடையாளத்தை கடந்து தமிழ்நாட்டின் அடுத்த மிகப்பெரிய தொழில் நகரமாக உருவெடுத்து வருகிறது. கப்பல் கட்டுமானம், மின்சார வாகனங்கள், ஜவுளி மற்றும் விண்வெளி தொழில்நுட்பம் என பல்வேறு துறைகளில் 53,500 கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீடுகள் குவிந்து வருகின்றன. இதுகுறித்த விரிவான தகவல்களை பார்க்கலாம். டேய் கண்ணா, ஃபேனை போடுப்பா. Switch on the fan. Switch to smart in a blink. தூத்துக்குடி ஆழ்கடல் துறைமுகம், சர்வதேச கடல்வழி தடங்களுக்கு அருகாமை, சாலை மற்றும் ரயில் இணைப்புகள், சிப்காட் தொழிற்பூங்கா என பல்வேறு சாதகங்கள் தூத்துக்குடியை முதலீட்டாளர்களின் கவனத்தை ஈர்க்கும் நகரமாக மாற்றி உள்ளன. இதில் மிகப்பெரிய முதலீடாக பார்க்கப்படுவது HDKSOEயின் 38,000 கோடி ரூபாய் மெகா கப்பல் கட்டும் தள திட்டம். சுமார் 3,000 ஏக்கர் பரப்பளவில் அமைய உள்ள இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 15,000 பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பு உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கொச்சின் ஷிப்யார்டு நிறுவனம் 2,000 கோடி ரூபாய் முதலீட்டில் கப்பல் கட்டுமானம் மற்றும் பழுதுபார்ப்பு வசதியை அமைக்க திட்டமிட்டுள்ளது. மின்சார வாகனத் துறையிலும் தூத்துக்குடி முக்கிய இடத்தை பிடிக்கிறது. வின்ஃபாஸ்ட் நிறுவனம் 7,000 கோடி ரூபாய் முதலீட்டில் தனது உற்பத்தி ஆலையை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது. மின்சார கார்கள், ஸ்கூட்டர்கள், பேருந்துகள் மற்றும் சார்ஜிங் கட்டமைப்புகள் இங்கு தயாரிக்கப்பட உள்ளன. அதேபோல் ராயல் கோல்டன் ஈகல் நிறுவனம் 4,953 கோடி ரூபாயில் விஸ்கஸ் ஸ்டேபிள் ஃபைபர் உற்பத்தி ஆலையை அமைக்க உள்ளது. விண்வெளி துறையிலும் தூத்துக்குடியின் முக்கியத்துவம் அதிகரித்து வருகிறது. IN ஸ்பேஸ் சார்பில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில்நுட்ப வசதி மையம் அமைக்கப்படுகிறது. அருகில் உருவாகும் குலசேகரப்பட்டினம் விண்வெளி நிலையம் இந்த தொழில் வளர்ச்சிக்கு கூடுதல் வேகத்தை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடன் VOC துறைமுகத்தை நவீனப்படுத்த 1,500 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கப்பல் கட்டுமானம் முதல் மின்னணு வாகனம், ஜவுளி, விண்வெளி தொழில்நுட்பம் வரை பல்வேறு துறைகளில் முதலீடுகள் குவிவதால் தூத்துக்குடியின் தொழில் வளர்ச்சி புதிய உச்சத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதன் தாக்கமாக தொழிற்சாலை நிலங்கள் மட்டுமின்றி கிடங்குகள், லாஜிஸ்டிக்ஸ் பூங்காக்கள், வணிக வளாகங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கான தேவையும் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. துறைமுக நகரம் என்ற அடையாளத்தை கடந்து தமிழ்நாட்டின் அடுத்த தொழில் சக்தியாக தூத்துக்குடி உருவெடுத்து வருவது இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு புதிய உத்வேகத்தை அளித்திருக்கிறது.